ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தலப்பாக்கட் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கோம். கறியை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் நம்ம கறி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கறியை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னா, 3 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணியாச்சு. 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினாவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சாச்சு. லவங்கம், பட்டை, விரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போது இது நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறோம். பாருங்க, சீரக சம்பா அரிசி பொடிசாக இருக்குது. இதில் தான் நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் இதில் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிப்போம். கொஞ்ச நேரம் நம்ம இதை விட்டு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு சைடு மட்டும் அது கருகின மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இது போல் உங்களுக்கு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். இந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. சிம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கீறி வச்சுருக்க 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா நமக்கு உடனே இது அடி பிடிச்சிடும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கலாம். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணல. அதுக்கு நான் பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணும்போது நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண வேண்டாம். காரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணி மசாலா காரமாக இருக்கும். அதனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போடும். 3 பச்சை மிளகாவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மட்டனை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. மசாலா ஃபுல்லாக
மட்டனில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு அப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி வச்சா போதும். தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கறி வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு, அதையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தண்ணி அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, சீரக சம்பா அரிசியை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டாமல் லேசாக இது போல் கிண்டி விடுங்க, போதும். இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இதுக்கு நம்ம ஒரு விசில் விட்டால் போதும். விசில் அடங்கின அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அப்போவே உங்களுக்கு இது சூப்பராக வரும். கறியும் நல்லா வெந்து வரும். ஆல்ரெடி கறி வேக வச்சுட்டோம், இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தலப்பாக்கட்டி ஸ்டைலில் நம்ம சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இதை இப்போ நம்ம பரிமாறிடலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.